நேரமானதும் காரில் நிம்மதியாக தூங்கிட்டு போன ரிதுமியா தன்னுடைய கணவனோட நிம்மதியாக காருக்குள்ளே தூங்கிட்டு போகிற ரிதுமியாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையே இதுக்கு பிறகு மாறப்போகுதுன்னு அப்போ அவளுக்கு புரியலை, அதுவும் தெரியலைல்ல. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை அவர்களின் மகளான ரித்மியாவுக்கும் கவின்குமார் என்கின்றவருக்கும் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி திருமணம் நடைபெற்றிருந்துச்சுங்க. திருமணம் நடந்து 27 நாட்களில், அதாவது ஜூன் மாதம் 28ஆம் தேதி ரித்மிகா தனது உயிரை மாச்சிக்கிட்டாங்க. இந்த விடயம் தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டிருக்குங்க. தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் தமிழாக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு சேடான விஷயமாக இருக்குங்க. எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் தன்னுடைய கணவரோட காரில் சந்தோஷமாக உறங்கிட்டு போன ரித்மிகாவுக்கு இந்த மாதிரி ஒரு விடயம் நடக்கும்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியலைங்க. இந்த விடயத்தை பற்றி தான் சமூக வலைத்தளங்களில் இப்போ பரவலாக பேசப்பட்டு வருகின்றது.